வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமாக கேரளா ஸ்டைலில் வறுத்தரைச்சி செய்யக்கூடிய இந்த சிக்கன் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கனில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 150 கிராம் அளவுக்கு 2 நாட்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். குறைஞ்ச தீயில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பேனில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, மிதமான தீயில் 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஒரு 15 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை குறைவாக சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அளவான தீயிலேயே 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு லேசாக செவந்து வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக அரைச்ச பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பதினஞ்சு நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம். சிக்கன் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மணக்க அருமையான சுவையில் கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.